அதிமுகவினர் ஒன்றிணைவதில் நாற்கோண சிக்கல், அதாவது 4 முனை சிக்கல். அதிமுகவினர் ஒன்றிணைவார்களா அப்படின்னு தமிழகத்துல திடீர்னு நிறைய செய்திகளா வெளியாகிட்டு இருக்கு. அதாவது தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி, அதிமுகவினர் யாராவது பேட்டி கொடுத்தாலும் சரி, ஒன்றிணையும் பிரச்சனையை முன்வைக்கப்படுது. சசிகலாவை பொறுத்தவரை போன தேர்தல்களில் ஓபிஎஸ்கோ அல்லது டிடிவி தினகரனுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ ஆதரவு தெரிவிக்காம ஒதுங்கியே இருந்து வந்தாங்க. ஓபிஎஸ் டிடிவிக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னா அது சாதி ரீதியான முத்திரையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதால ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருந்தாங்க. ஓபிஎஸ்ஸை சந்திப்பதையும் தவிர்த்தே வந்தாங்க. அதே போல டிடிவி கட்சியான அமமுகவிற்கும் ஆதரவு தரல. அமமுக பொதுச் செயலராக சசிகலாவை ஏற்க தினகரன் தயாராக இருந்த போதிலும் கூட அதிமுக தான் எனது கட்சி அப்படின்னு உரிமை கொண்டாடி வராரு சசிகலா. பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக அவர் தொடுத்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. மேலும் நடிகை விஜயசாந்தி மூலமாக அவர் டெல்லியை தொடர்பு கொண்டு தனக்கு சாதகமான நிலையை கொண்டு வர மேற்கொண்ட முயற்சியும் பலன் கொடுக்கல. நடிகர் ரஜினிகாந்தையும் கூட அவர் சந்தித்து பேசி பார்த்தார். முதலமைச்சர் பதவி, அதாவது முதலமைச்சர் பதவி தொடர்பாக இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை மீட் பண்ணும்போது முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட போது சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்த போதிலும் அசராம வெளியே வந்த பின் அரசியல் நடத்தி வராரு சசிகலா. மேலும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோரை எப்போதும் சசிகலா தொடர்பு கொண்டு பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஜெயலலிதா காலத்திலேயே அவர் கட்சியில கோலோச்சி இருக்கார். இத்தனை சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் கூட அவர் ஜெயிலில் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட நகர்வுகளால் இப்போ அதிமுகவின் உறுப்பினர் கூட இல்லை அப்படிங்கிற நிலையில தான் அவர் இருந்து வராரு. சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், இடைத்தேர்தல் அப்படின்னு 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வி சந்தித்ததால தனிபெரும் கட்சி அப்படிங்கிற நிலையை அதிமுக மெல்ல மெல்ல இழந்து வரதா தொண்டர்கள் கவலை அடைஞ்சிட்டு வராங்க. தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து கெத்த அதிமுக இழந்து விட்டது அப்படின்னு கண் கலங்குறாங்க தொண்டர்கள். இந்த நிலையில அமைச்சர்கள் 6 பேர், எடப்பாடி பழனிசாமி, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இருந்த அமைச்சர்கள் இப்போ முன்னாள் அமைச்சர்கள், இந்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுது. அதில் யாரு? தங்கமணி, முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தேர்தல் களத்தில் கரை கண்டவர்களுமான தங்கமணி, வேலுமணி போன்றவரும் கூட இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருப்பதா தகவல்லாம் சொல்லுது. இந்த நிலையில எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த செங்கோட்டையன் அமைதியாயிட்டார். தனது சொல் எடுபடாது அப்படின்னு அவர் நினைப்பதே இதற்கு காரணம். தம்பிதுரையும் டெல்லி அரசியலோடு ஒதுங்கிவிட்டதாகவே தெரியுது. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடியை பொறுத்தவரை கட்சியின் பிடியை யாருக்காகவும் விட்டுத்தர தயாராக இல்லை. அதோட சசிகலாவை கட்சியில சேர்த்தால் நிச்சயமாக அவரது ஆதிக்கம் ஓங்கிவிடும் அப்படின்னு கருதுகிறார் எடப்பாடி. அதிமுகவில் இப்படி செல்வாக்கு மிக்க நபரின் அதிகாரம் ஓங்கி நிற்பதை பாஜகவும் விரும்பாது. அதோட ஓபிஎஸ் சேர்த்தால் அவர் எப்போதும் பாஜகவில் விசுவாசமாகவே இருப்பார் அப்படின்னு நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக விவகாரங்கள் எல்லாம் பாஜகவிற்கு தெரியப்படுத்தப்பட்டு விடும் அப்படின்னும் அவர் நினைப்பதாகவே தெரியும். டிடிவி தினகரனை பொறுத்தவரை எடப்பாடியை பொதுச் செயலராக ஏற்கவே முடியாது அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பதுடன் அமமுகவை ஸ்ட்ராங்காக வைத்துக் கொண்டு செயல்படுவதில் தான் குறியாக இருக்கிறார் அப்படின்னு தெரியுது. பிரிந்து சென்ற அதிமுகவினர் இணைவது குறித்து அவர் இதுவரை எந்த கருத்தும் தெரிவித்ததே கிடையாது. மாறாக எடப்பாடியை மட்டும் கடுமையாக தாக்கி வரார். இந்நிலையில எடப்பாடி தரப்புக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மூலமாக தேர்தல் களத்தில் அதிமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்துவது, தனிப்பட்ட முறையில் ஒதுங்கி நின்று ஒற்றுமைக்காக குரல் கொடுப்பது என்கிற வியூகத்தை சசிகலா பின்பற்றக்கூடும் அப்படிங்கிற சந்தேகம் எடப்பாடிக்கு இருக்கிறதாவே தெரியுது. அதிமுக இணைப்பு அப்படிங்கிறத பாஜக விரும்புவதாக தெரியல. ஓபிஎஸ் போன்றோரை வைத்துக்கொண்டு வழக்குகளை காட்டியும் அதிமுகவை ஒரு வழி செய்திடலாம் அப்படிங்கிறதா பாஜகவுடைய கனவா இருக்கு. இதையும் மீறி சசிகலாவை சேர்க்க பயம், ஓபிஎஸ்ஐ சேர்த்தால் பாஜக மூலம் நெருக்கடி வரும் அப்படிங்கிற தயக்கம், அவர்களை சேர்ப்பதன் மூலமாக அமமுகவால் தெற்கே பிரிந்த வாக்குகளை மீண்டும் ஒருங்கிணைக்க முடியுமா அப்படிங்கிற கவலை ஆகியவைதான் இப்போதைக்கு அதிமுகவினரை ஒன்றிணைக்க இருக்கக்கூடிய தடை கற்களாகும். இது எல்லாம் மீறி ஒரு உறுதியான முடிவுடன் தெளிவான திட்டத்தோட
அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் அதுவே தொண்டர்களுக்கு மிகப்பெரிய டானிகா இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது.